வணக்கம். ஆன்மீக செய்திகள். பழனி முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மதியம் கிரிவீதியில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. பழனி கோயிலில் பங்குனி உத்திர விழா கொடியேற்றம் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் கடந்த மார்ச் 26 காலை கோலாகலமாக நடந்தது. விழா நாட்களில் வெள்ளி காமதேனு, வெள்ளி ஆட்டுக்கிடா, தங்கமயில், யானை, தங்க குதிரை, வெள்ளி பிடாரி மயில் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடந்தது. கடந்த மார்ச் 31 பங்குனி உத்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் திரு ஆவினன்குடி கோயில் முன்புறம் நடந்தது. அன்று இரவு வெள்ளி தேரோட்டம் சன்னதி வீதி, கிரி வீதிகளில் நடந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று மதியம் சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். மாலை 4:38 மணிக்கு பங்குனி உத்திர திருத்தேர் வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்தனர். கிரி வீதிகளில் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷத்துடன் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஏற்பாடுகள் கோயில் இணை கமிஷனர் மாரிமுத்து தலைமையில் நடக்கிறது. ஏப்ரல் 4 இரவு கொடி இறக்குதலுடன் விழா நிறைவடையும். மேலும் பழனி கிரிவீதி குடமுழுக்கு விழா அரங்கத்தில் பங்குனி உத்திர கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. பங்குனி உத்திரம் திருவிழாவையொட்டி ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றிய பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் ஏந்தியும் கிரிவலம் வந்து அவர்கள் கொண்டு வந்த பால் மூலம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 5 மணி முதல் வழிபாட்டிற்காக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வடக்கு தில்லை நகர் பகுதியில் ஸ்ரீ பாலமுருகன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் முதலாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவையொட்டி பாலமுருகனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெண் பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக கோயில் வந்தனர். அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். வடபழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி லட்சார்ச்சனை துவங்கியது. 3 நாட்கள் நடந்த இந்த லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பங்குனி உத்தரமான இன்று காலை தீர்த்தவாரி நடைபெற்றது. பின் யாகசாலை பூஜை செய்து கலாபிஷேகத்துடன் பூஜைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி, பால்குடம் எடுத்தும் தீபமேற்றியும் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். நண்பகல் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து இரவு வடபழனி ஆண்டவர் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பங்குனி உத்தர விழாவை ஒட்டி நாளை முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் இரவு 7 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெறும். விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், வேத பாராயணம், திருமுறை மற்றும் நாதஸ்வர கச்சேரி நடக்கிறது. நாளைய தெப்பத்தில் வடபழனி ஆண்டவர் புறப்பாடு நடக்கிறது. 2ஆம் நாள் சண்முகர் வள்ளி தெய்வானை புறப்பாடும், 3ஆம் நாள் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை புறப்பாடும் நடக்கிறது. அதேபோல் சென்னை நகர் மற்றும் புறநகரில் உள்ள முருகன் கோயில்களில் பங்குனி உத்தர திருவிழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி மதுரை SS காலனியில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் ஸ்ரீமதி லட்சுமி சர்மா குழுவினர் திருப்புகழ் பாராயணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு அபிஷேகம், மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உனது பதத்தூள்
திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி கம்பம் நடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. உடுமலையில் பிரசித்தி பெற்ற பண்டிகையாக மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு விழா கடந்த மார்ச் 24 நோன்பு சாற்றலுடன் துவங்கியது. கடந்த மார்ச் 27 பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ச்சியாக கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதையொட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்து திருக்கம்பம் எடுத்து வரப்பட்ட கோவிலில் நிலைநாட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீதர், செயல் அலுவலர் மல்லிகா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருக்கம்பத்துக்கு பக்தர்கள் தீர்த்தம் செலுத்தி வழிபட்டனர். வரும் 3ஆம் தேதி பகல் 12:35 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் கொடியேற்றம் நடக்கிறது. வரும் 9ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள் மகாசக்தி ஸ்ரீ மாரியம்மன் சுவாமியுடன் திருத்தேருக்கு எழுந்தருள்வார். அன்று மாலை 4:15 மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் நடக்கிறது. திருவிழாவையொட்டி குட்டைத்திடலில் பல்வேறு கேளிக்கை விளையாட்டு சாதனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. விழாவின் ஒரு பகுதியாக நாள்தோறும் பல்வேறு ஆன்மீக மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் குட்டைத்திடலில் நடைபெறும்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னானி மகா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 36ஆம் ஆண்டு தேர் திருவிழா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சியும் காப்பு கட்டுதலும் நடந்தது. மதியம் மகளிர் குழுவினர் சார்பில் அன்னதானம், உச்சகால பூஜைகள், இரவு சிறுவர் சிறுமிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அம்மன் குடியழைப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 2ஆம் நாள் காலை சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து ஆற்றங்கரையில் இருந்து பால் காவடி, பறவை காவடி, அக்னி ரத யாத்திரை புறப்பட்டது. உரிமை மேளம், நாதஸ்வரம், சிங்காரி மேளம், பழங்குடியினர் இசையுடன் பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் தேர் ஊர்வலம் நடைபெற்றது. 3ஆம் நாள் காலை பரிவார மூர்த்திகளுக்கு அலங்கார அபிஷேக பூஜைகள், அம்மனுக்கு நீர் வெட்டுதல் மற்றும் மாவிளக்கு பூஜை, அம்மன் கரகம் வீடுகள் தோறும் சென்று பூஜைகள் பெற்று இரவு ஆற்றங்கரையில் குடிவிடுதலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர், மகளிர் குழுவினர், 7 ஸ்டார் விளையாட்டுக் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சத்திரை நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அம்மன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர். திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று கோயிலின் முன்பு பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். மாவிளக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நள்ளிரவு கோயிலில் அங்கு பிரதட்சணை நேர்த்திக்கடன் செலுத்தினர். 11 நாட்கள் விரதமிருந்த 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது உடல் முழுவதும் களிமண் சேறு பூசி கையில் வேப்பிலையுடன் கோவிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். களிமண் சேறு குளிர்ச்சியானது என்பதால் கோடையில் தோல் நோய் வராமல் தடுக்க உடல் முழுவதும் சேறு பூசி அம்மனை வழிபடுகின்றனர். இதை சேத்தாண்டி வழிபாடு என நூற்றாண்டு பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர்.